நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து வீக்லி ரிவ்யூ வீடியோ. இந்த வீக்கில் என்னென்ன நடந்திருக்குன்னு நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஐ வந்து அப்டேட் பண்ண விஷயம் செம்ம பாசிட்டிவ். அதில் 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 50 பேசிக் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணாங்க. 6லேருந்து 5.5 ஆயிடுச்சு. ஸோ இதனால ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. ஹோம் லோன் வந்து ஒரு 30 லட்சத்துக்கிட்ட அவங்க எடுத்தால் கூட அவங்களுக்கு வந்து 3000 to 2000 வரைக்கும் ஈஸியாக மந்த்லி மட்டும் சேவிங் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட். ஓகே, அது மட்டும் இல்லை, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அது வந்து 4%லேருந்து 3% ஆக்கிட்டாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா டெபாசிட், கஸ்டமர் டெபாசிட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக கேஷாக வச்சிடணும் ஆர்பிஐ கூட. அது வந்து ஃபஸ்ட்டு 4% இருந்துச்சு, இப்போ 3% ஆயிடுச்சு. ஸோ இந்த 1% எவ்வளோன்னா ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி கிட்ட இருக்கும். ஸோ மொத்த பேங்கிங்லேயே. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், லோன் கொடுக்கலாம். ஸோ அதனால் பேங்கிங்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஓகே, மூணாவது வந்து கோல்டு லோன்ஸ். ஓகே, அது வந்து 2.5 லட்சம் 2.5 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து 85% வரைக்கும் கோல்டு வேல்யூ அப்படியே நம்ம கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி சின்ன சின்ன கடன் வாங்குறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி கடன் கொடுக்குற கம்பெனி என்பிஎஃப்சி பேங்க் எல்லாத்துக்குமே கோல்டு கரன்சியை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, இந்த 3 அப்டேட் வந்து ஆர்பிஐலேருந்து வருது. இப்போது இந்த வீக்கில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அதான் ட்ரம்ப் வாஸ் எலான் மஸ்க். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன், உலகத்திலே மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆள். 2 பேத்துக்கும் ஃபைட் நடக்குது. ஸோ இதனால யூஎஸ்க்கு பெரிய பிரச்சனை வரும். குறிப்பாக டெஸ்லா சார் இப்போ வரைக்கும் 150 பில்லியன் வந்து ஃபுல்லாகவே வைப் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பொலிட்டிக்கலையும் பிஸ்னஸையும் மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு எலான் மஸ்கை பற்றி தான் கற்றுக்கணும். ஓகே, ஸோ இதனால நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. யூஎஸில் ஒரு அன்சர்டனிட்டி இருந்தால் கண்டிப்பாக இங்கே எல்லா இடத்துலையும் மார்க்கெட் கண்டிப்பாக சதுரும். இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக சொல்கிறேன். ஆக்சுவலாக யூஎஸோட மார்க்கெட் கேப் இருக்கலாம், அது வந்து ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஷேர்லேயே 40% கிட்ட வரும். ஸோ அங்கே லைட்டாக கிராக் ஆனால் கண்டிப்பாக எல்லா சைடும் சின்ன சின்ன கிராக் கண்டிப்பாக விழும். ஆனால் இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை ஆனால் அங்கே அந்தளவுக்கு பிரச்சனையாக இருக்காது. இந்தியாவோட மார்க்கெட் கேப் சும்மா ஒரு 5% கிட்ட தான். அமெரிக்காவோட மார்க்கெட் கேப் வந்து வேர்ல்டில் 42%. ஸோ கம்பேர் பண்ண போகிறோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. யூஎஸில் டேரிஃப்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து இன்டர்னல் பிரச்சனை இருக்குது. ஸோ ஒரு அன்கிளியராக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக அது ஒரு மைனஸில் இருக்குது. ஓகே, இப்போ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து முந்தின வீக்கில் வந்து நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்போ அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலை. ஓகே, இப்போ வந்து பேங்கிங் செக்டர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. நீங்கள் வந்து எவர்கிரீன் செக்டரை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டர் வந்து ஒரு எவர்கிரீன் செக்டர். பேங்கிங் நம்ம இந்தியாவோட எக்கனாமி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போது பேங்கிங் தான். ஸோ நீங்கள் பேங்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ப்ரைவேட் பேங்கிங்லாம் சூப்பராக இருக்குது. எல்லா பேங்கிங் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இது நல்ல க்ரோத் இருக்குது பேங்கிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நீங்கள் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் இயரில் வந்து பேங்கிங் செக்டர் அந்த அளவுக்கு மூவ் பண்ணல. ஸோ அப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நம்ம அங்கே நிறைய அக்யூமுலேட் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஓகே, அது செம்ம ரேட்டில் கிடச்சி. ஸோ இப்போ வந்து 70 தொட்டுடுச்சு. ஸோ நம்ம சீப்பாக இருக்கப்பறம் ரிஸ்க் எடுத்தால் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. மேலே இருந்ததுக்கப்புறம் வாங்கினா அது கொஞ்சம் ரிஸ்கி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்போதுமே மார்க்கெட் கொடுக்கும். அதில் நீங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, செக்டர் அண்ட் கோல்டு வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன போர்ஷனை என்னை பொறுத்த வரைக்கும் வச்சுருக்கணும்னு இப்போ தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக நான் கோல்டில் அந்தளவுக்கு வைக்கல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தோணுது டிஃபென்ஸ் செக்டரும் கோல்டும் கண்டிப்பாக வச்சுருக்கேன். ஏன்னா இன்கேஸ் வார் சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த 2 செக்டர் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, மற்ற எந்த செக்டரும் எல்லாமே படுக்கும். அதே மாதிரி ஃபார்மா செக்டரும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 செக்டர் வந்து நல்ல செக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.